உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஈரான் அமெரிக்கா மோதல் விவகாரத்தில் இப்போது ஒரு திடீர் ட்விஸ்ட் அரங்கேறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீருடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் உரையாடினார். இந்த தகவலை வெள்ளை மாளிகையும் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இது ஒரு ஆரம்பகட்ட முன்னெடுப்பு மட்டுமே என்கிறார்கள் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் ட்ரம்ப் முனீர் சந்திப்பு பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதாவது தொலைபேசி வாயிலான அந்த உரையாடல் தான் விவாதத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து சர்வதேச ஊடகங்கள் விரிவான செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த உரையாடல் குறித்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், ஆனால் அவை மிக மிக ரகசியமானவை, அதனால் விவரங்களை இப்போதைக்கு வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது மிகவும் நுணுக்கமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள். அமெரிக்கா ஒருபோதும் ஊடகங்கள் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தாது என அதிரடியாக தெரிவித்துவிட்டார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான காய்நகர்த்தலை செய்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையை நடத்த தேவையான இடவசதி மற்றும் சூழலை தங்களால் ஏற்படுத்தி தர முடியும் என பாகிஸ்தான் சிக்னல் கொடுத்திருக்கிறது. ஒருபுறம் இராணுவ தளபதியும் ட்ரம்பும் பேச, மறுபுறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானோடு போனில் பேசியிருக்கிறார். ஈரானுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு, பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என ஷெரீஃப் உறுதி கொடுத்திருக்கிறார். ஈரானின் மின் கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ட்ரம்ப் தற்போது அந்த முடிவை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்துள்ளார். சில பயனுள்ள உரையாடல்களுக்கு பிறகு இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறியதும் கவனிக்கத்தக்கது. ஆனால் இந்த முடிவுக்கு பின்னால் பாகிஸ்தானின் திரைமறைவு வேலைகள் இருக்கிறதா என்பது இன்னுமே மர்மமாக உள்ளது. மறுபுறம் நாங்கள் அமெரிக்காவுடன் நேரடியாக பேசவில்லை என ஈரான் பிடிவாதம் காட்டுகிறது. அதே சமயம் சில நட்பு நாடுகள் மூலமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தூது அனுப்பிய செய்திகள் கிடைத்துள்ளன என ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை ஒப்புக்கொண்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி இது ஒரு ஆரம்பகட்ட முன்னெடுப்பு மட்டுமே என்கின்றனர் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். இது முறையான பேச்சுவார்த்தை கிடையாது, வெறும் அவுட்ரீச் மட்டுமே. உடன்பாடு எட்டப்பட இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆனாலும் ட்ரம்பின் அதிரடியும் பாகிஸ்தானின் மத்தியஸ்த ஆர்வமும் இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசிய பகுதியில் கடந்த சில வாரங்களாக நீடித்து வரும் போர் பதற்றம் விரைவில் குறையுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை நிறுத்த வேண்டும் என உலக நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மோடி, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டிய ஒரு அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றன. அதேபோல ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் போன்ற சர்வதேச அமைப்புகளும் மோதலை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக இந்த மோதல் நீடித்து வரும் சூழலில் முக்கிய அறிவிப்பை நேற்று ட்ரம்ப் வெளியிட்டார். ஈரானின் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் அனைத்து இராணுவ தாக்குதல்களும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த முடிவு அமைதிக்கான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான கடல் மார்க்கமான ஹர்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முழுமையான போர் அல்ல, இராணுவ நடவடிக்கையாக மட்டுமே இருப்பதாக ட்ரம்ப் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாது என உறுதியளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஹர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை அமெரிக்காவும் ஈரானும் உறுதி செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு பிறகு பல வாரங்களாக நீடித்து வரும் ஈரான் அமெரிக்கா மோதல் விரைவில் முடிவுக்கு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு சர்வதேச அளவில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சனிக்கிழமை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை இந்த மோதலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. ட்ரம்பின் இந்த பேச்சை ஒரு பொய் செய்தி என ஈரான் மறுத்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் நீடித்து வருகிறது.
ஈரானின் முக்கியமான எரிசக்தி மற்றும் மின்சார இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று ட்ரம்ப் சொன்னதற்கு பிறகும் கூட அங்கு தாக்குதல் நடந்திருப்பதாக ஈரான் சொல்கிறது. ஈரானில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் சேர்ந்து கூட்டு தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. முதல்கட்ட தகவலின்படி இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஈரானின் இஸ்ஃபஹானில் உள்ள இயற்கை எரிவாயு எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரானின் புரட்சிகர காவல்படைக்கு நெருக்கமான செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் அல்லது தீர்வு தொடர்பாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் ஈரானின் எச்சரிக்கைகளுக்கு பிறகு பயந்து போய் அதிபர் ட்ரம்ப் பின்வாங்கி இருக்கிறார் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. Subscribe to One India and never miss an update.